வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இந்த கோடை காலத்துல உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சத்தான 3 விதமான மோர் பண்ண போறோம். நெல்லிக்காய் மோர், தேங்காய் நெல்லிக்காய் மோர், நீர்மோர். ஒவ்வொரு மோருமே வித்தியாசமான சுவையில ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நெல்லிக்காய் மோர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதில் உள்ள கொட்டைகளை நீக்கிட்டு இந்த சைஸ்க்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண நெல்லிக்காய் துண்டுகள், 2 சின்ன பீஸ் இஞ்சி, 5-6 கறிவேப்பிலை இலைகள், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம 5-6 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. நம்ம சேர்த்த எல்லாமே ஓரளவு அரைபட்டிருக்கு. இதுல 1/2 கப் கரெக்டான புளிப்புள்ள தயிர் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துக்கங்க. இப்ப இதை மறுபடியும் நல்லா நைஸா அரைப்படுற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். கிட்டத்தட்ட 200 ml இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இத ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இது நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்ல வாசனையா டேஸ்டான தயிர் சேர்த்த நெல்லிக்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேங்காய் சேர்த்த நெல்லிக்காய் மோர் பண்றதுக்கு 2 நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் உள்ள கொட்டையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண நெல்லிக்காய் பீசஸ், நெல்லிக்காய் எடுத்த அதே கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், 2யும் தண்ணி சேர்க்காம துருவன மாதிரி அரைச்சிட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். இது 125 ml. இதை நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இதை மறுபடியும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துறேன். ஃபர்ஸ்ட் சேர்த்த மாதிரி அதே அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். 2வது அரைச்சதையும் வடிகட்டிடலாம். நல்ல கிளியரான தேங்காய் பால் மோர் கிடைச்சிருக்கு. இந்த மோர் அப்படியே குடிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. நானும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டான தேங்காய் சேர்த்த நெல்லிக்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நீர்மோர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல கரெக்டான புளிப்புள்ள கெட்டி தயிர் 3/4 கப் சேர்த்துக்கிறேன். 1/4 இன்ச் அளவுள்ள இஞ்சி, ஒரு பச்சை மிளகால இந்த அளவு பாதிக்கும் கொஞ்சம் கம்மியா கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதுல விதைகளை நீக்கி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க, அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இந்த நீர்மோருக்கு பச்சை மிளகாய் ஃபிளேவர் நல்லா இருக்கும். நான் விதைகளை எடுத்துட்டு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இதை மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி அரைச்சாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம்னா இதனுடைய ஃபிளேவர்லாம் நல்லா மோர்ல இறங்கிரும். நம்மளுடைய நீர்மோர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு வேணுமா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு டேபிள் சால்ட் சேர்த்துக்கங்க. எனக்கு போதும், நான் சேர்க்கல. அடுத்து இந்த நீர்மோர் நல்ல சுவை கொடுக்கறதுக்காக இதுல பொடியா கட் பண்ண வெள்ளரிக்காய் துண்டுகள் 1/4 கப் சேர்க்கிறேன். இந்த மாதிரி வெள்ளரிக்காய் துண்டுகள் சேர்த்து நீர்மோர் குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண மாங்காய் துண்டுகள் சேர்க்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் துண்டுகளும் மாங்காய் துண்டுகளும் இந்த நீர்மோருக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண சீரகத்தூள் 2 பிஞ்ச் சேர்க்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டலாம். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த கோடை காலத்துல குடிக்கிற மாதிரி சுவையான நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண இந்த நீர்மோர் 3 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.